ஹாய். ஒவ்வொரு டைம் சென்னைக்கு ஃப்ளைட் ஏறும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எல்லாரையும் மீட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்திலேயே போகும். ரிட்டர்ன் போகும்போது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். திரும்ப எப்போ எல்லாரையும் மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடயே தான் கிளம்பி போவோம். 2 மாசம் சென்னையில இருந்து திரும்ப ரிட்டர்ன் கிளம்புற நேரம் வந்துருச்சு. ஈவினிங் ஒரு 7:30 போல வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். டின்னர் மட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நமக்கு அந்த ஃப்ளைட்டுக்கு உட்காந்துருப்போல வெயிட் பண்ற டைம்ல சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. உள்ள வரையுமே செக்இன் பண்ணிட்டு இமிகிரேஷன் முடிச்சுட்டு அப்புறம் செக்யூரிட்டி எல்லா இடமும் வந்து அந்த அளவுக்கு க்ரௌட் இல்லை, கொஞ்சம் டக் டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம சென்னைக்குள்ளக்க வரும்போது மழை பெஞ்சது. அதே மாதிரி சென்னையில இருந்து கிளம்பும் போதும் அன்னைக்கு வந்து நல்ல மழை பெஞ்சது. சென்னையிலேருந்து கால்கரிக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஒரு 3 ஃப்ளைட் மாதிரி ட்ராவல் பண்ண போகிறோம். இது நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸு. ஸோ சென்னையிலேருந்து சிங்கப்பூருக்கு ஃபஸ்ட்டு ரீச் ஆக போகிறோம். இது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்து எங்கே மாறுவோம் அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிற ஷார்ட்ஸில் வந்து சொல்கிறேன். மேலே இருந்து பார்க்கும்போது சென்னை அவ்வளோ அழகாக இருந்தது. பட் அதை ரசித்து பார்க்குற அளவுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு தைரியம் இல்லை. கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது. திரும்ப சென்னை எப்போ வருவோம் அப்படிங்கிற ஏக்கத்தோட சென்னையை விட்டு கிளம்பியாச்சு.